டெக்ரீல்ஸ் ஆசிரியர்களுக்கு வணக்கம். போன வாரம் டெக்னாலஜி வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் ரொம்பவே எல்லா நாளும் பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க, $26.2 பில்லியன். அதாவது இந்தியன் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 கோடி வருங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் லிங்க்டின் நிறுவனம் இனிமேட்டு லிங்க்டின் வேலைங்க இருக்க போது அதோட சிஇஓ, அவர் பேர் என்னது? ஆமாங்க, இனிமேட்டு ஜெஃப் வெய்னர் லிங்க்டினோட சிஇஓவே இருந்தாலும் இனிமேட்டு மைக்ரோசாஃப்ட் சிஇஓக்கு, அதாவது சத்ய நாதல்லாக்கு இனிமேட்டு அவர் ரிப்போர்ட் பண்றதா இருக்காருங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, போன வாரம் E3 ஈவெண்ட் நடந்துச்சுங்க. எல்லாருக்குமே தெரியும் E3 ஈவெண்ட் வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு வருஷம் நடக்கிற ஈவெண்ட் தான். இந்த வருஷம் E3 ஈவெண்ட்ல என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Xbox One S. அவங்க வந்து இப்போ நார்மலாக இருக்கிற Xbox One-ஓட ஒரு கிட்டத்தட்ட 60% சைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரு 3 வேரியன்ட் விட்டு இருக்காங்க. 500 GB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், 1 TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், 2 TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி ஒரு 3 வேரியன்ட்ல Xbox One S அப்படின்ற ஒரு கேமிங் கன்சோலை E3 ஈவெண்ட்ல மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்கார்பியோ அப்படின்னு ஒரு கேமிங் கன்சோலை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 2017ல அந்த இயர்ல தாங்க வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் ஸ்கார்பியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4K கேமிங். இனிமேட்டு கேமிங் நீங்கள் வந்து 4Kலே பார்க்கலாம், அதாவது 4Kலே நீங்கள் விளையாடலாம் அப்படின்றது வந்து இப்போ இனிமேட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்கார்பியோட தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அடுத்து அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிளே எனிவேர். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேம், அதாவது மைக்ரோசாஃப்டோட கேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹேலோ வாங்கியிருந்தீங்க Xbox One-க்கோ இல்லை ஏதோ ஒரு Xbox வேரியண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கேம் வாங்கினீங்கன்னா, அதை நீங்கள் வந்து கேமிங் கன்சோலில் மட்டும் தான் விளையாட முடியும். அதே கேமை நீங்கள் பிசியில் விளையாடணும்னு நினைச்சாலும், உங்களுக்கு அக்கௌண்ட்டே இருந்தாலும் உங்களால் பிசியில் விளையாட முடியாது. அப்படி நீங்கள் பிசியில் விளையாடணும்னா நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்கி விளையாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் இதை பிளே எனிவேர்ன்ற ஆப்ஷன் வர்றதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு கேமை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கேம் வந்து நீங்கள் கேமிங் கன்சோல்லையும் விளையாடலாம், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் இனிமேட்டு உங்கள் பிசிலையும் விளையாடலாம். இப்போ இருக்கிற எல்லா கேமுமே நீங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. அவங்க ஒரு சர்டன் லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸ் மட்டும் தாங்க இனிமேட் நீங்கள் வந்து பிளே எனிவேர் அப்படின்ற கான்செப்ட் மூலம் நீங்கள் வந்து Xboxலையும் ஆஸ் வெல் அஸ் பிசிலையும் விளையாட முடியும். அதே மாதிரி Xbox லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு கிளப்போ ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த Xbox லைவ்லேயே நீங்கள் அரேனா ஒன்று கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு ஆப்போனண்டாகவே நீங்கள் வந்து மேட்சஸ் விளையாடலாம். போன வாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி June 16 அன்னைக்கு Bluetooth 5ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் ஏன் Bluetooth 5 பற்றி சொன்னோம், இப்போ தான் யாருமே Bluetooth யூஸ் பண்ணுறது இல்லை, வைஃபை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு நீங்கள் ஃபிட்பிட், அது மாதிரி எந்த ஒரு டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ப்ளூடூத் மூலமாக தான் உங்கள் ஃபோனு கூட கனெக்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஓடிக்கு டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸ் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளூடூத் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க வைஃபையை கம்பேர் பண்ணுறப்ப. சரிங்க, இப்போ நம்ம Bluetooth 5ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, குவாட்ரபிள் ரேஞ்ச், அப்புறமா டபுள் தி ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் கன்சப்ஷன் இன்னும் Bluetooth 4 LTE கம்பேர் பண்ணுறப்ப பவர் கன்சப்ஷன் இன்னும் நிறைய இருக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. Bluetooth 5 இனிமேட்டு வரப்போகிற டிவைசஸ், அதாவது இனிமேட் டிசைன் ஆக போகிற டிவைசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து 2016 எண்ட்லையோ இல்லை 2017 ஸ்டார்டிங்லையோ நம்மளுக்கு வந்து Bluetooth 5 அடங்கிய டிவைசஸ் நம்மளுக்கு கண்டிப்பாகவே கிடைக்குங்க. அடுத்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சதாங்க, நாம் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஸ்னியோட ஒரு அனிமேஷன் மூவி June 17 ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதாங்க நம்ம ஃபைண்டிங் டோரி. அந்த படத்தை விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் பார்க்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ண டிஸ்னி நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆப் மூலம், அதாவது டிஸ்னி எனிவேர் அப்படின்ற ஒரு ஆப். இந்த ஆப் வந்து iOS 7 and above அந்த டிவைசஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த டிஸ்னி எனிவேர் ஆப் மூலமாக ஃபைண்டிங் டோரியை விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் பார்க்கறதுக்காக அவங்க ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் என்ன பண்ணுன்னா, மூவி ஃபுல்லாகவே ஒரு ஆடியோ நரேஷனாக தாங்க போயிட்டு இருக்கும். பட் சில லொக்கேஷன்ஸ் ஆர் சில டைமில் வந்து உங்களுக்கு டைலாக் இல்லாமல் வெறும் அனிமேஷன் எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் அந்த என்ன அனிமேஷன் போகுதோ இல்லை என்ன லொக்கேஷன் இருக்குதோன்றது வந்து ஒரு நரேஷனாக அவங்க விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கு வந்து அவங்க ஹெட்செட் மூலமாக கேட்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, WWDC, அதாவது ஆப்பிளோட வருஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுங்க. இந்த ஈவெண்ட்டில் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா விஷயங்களுமே டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. எண்ட் யூசர்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அவங்க வந்து சியரான ஒரு ஓஎஸை கொண்டு வர போறாங்க. அதாவது அவங்களோட மேக்குக்கோ இல்லை மேக் மினி அந்த மாதிரி விஷயங்களுக்கு சியரான்ற ஒரு ஓஎஸை கொண்டு வர போறாங்க. அதன் மூலமா அவங்க iOSல யூஸ் பண்ணிட்டு இருந்த சிரியை வந்து டெஸ்க்டாப்புக்கு கொண்டு வரதா இருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் பே, அதை வந்து நீங்க வந்து சஃபாரி ப்ரௌசர் மூலமாகவும் நீங்க பே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்விசிபிள் லிங்க். நீங்க வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்வைப் பண்றப்ப நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த கூகுள் கீபோர்டில் நார்மலாக இல்லை iOS கீபோர்ட்லேயே கூட நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்க விரலை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு லைன் மாதிரி வரும் இல்லையா, அந்த இங்க் மார்க் வந்து இனிமேட்டு வராது. நீங்க ஒன்ஸ் ஸ்வைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேர்டு வந்து உங்களுக்கு மேலே வந்து நிற்கும். அடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபுட் ஸ்மைலியாக கன்வெர்ட் ஆகுறதாகவும், இல்லாட்டினா நீங்கள் வந்து கீபோர்ட் டைப் பண்ண விருப்பம் இல்லாதவங்க டெக்ஸ்ட் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்டை நீங்கள் தந்தால் டெக்ஸ்ட்டாக மாறுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக எல்லாராலையும் பேசப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா iOS 10 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இனிமேல் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த OS X ஃபார் இந்த மேக் ஆர் மேக் மினிக்கு வந்து மேக் OS அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எங்களோட வீடியோ அப்டேட்டை அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே போன்று வேறொரு வீடியோவில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.